வணக்கம் நண்பர்களே. சந்தோஷமாக வாழ யாவரிடமும் கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட எப்படி சந்தோஷமாக இருக்கலாங்கிற ரகசியத்தை நம்ம கற்றுக்கலாம். அதுபோல் இந்த கதையில் எப்படி இந்த மனிதர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை நகர்வலம் வருவார். அதுவும் மாறு இடத்துல வருவார். அப்படி அவர் வரும்போது எங்கிறதோ ஒரு பாட்டு சத்தம் அவரை ரொம்ப யார் இது இவ்வளோ உற்சாகமாக இவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் அவர் அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு போகிறாரு. கேட்டுட்டு போகிற ஒரு ஓலை குடிசையிலேருந்து இந்த பாட்டு சத்தம் கேட்குது. அது உள்ளே அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே உள்ளே இருந்து பாட்டு சத்தம் கேட்குது. அங்கேருந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட வீடு. அவர் என்ன பண்ணார், வாங்க வாங்க, அவர் யார் வந்திருக்கா என்ன வாங்க வாங்க, நான் சாப்பிட போகிறேன், என்னங்க உங்களுக்கும் சாப்பிட்றது கஞ்சி கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாரு. அவரும் குடிச்சிட்டாரு, இவரும் குடிச்சிட்டு திரும்பவும் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உற்சாகமாக பாட்டுப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ வருமானமோ இல்லை பண வசதியோ எதுவுமே இல்லை, ஆனாலும் எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொல்கிறாரு, பணத்துக்கும் சந்தோஷமும் என்னங்க வித்தியாசம் இருக்குது, பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையே, பணம் இல்லைனாலையும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுறதில்ல, எப்படியும் உங்களுக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா தான் உங்களோட வருமானம் இருக்குது ஒரு நாளைக்கு, எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு பதில் சொல்கிறாரு. கேளுங்க, அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா, நீங்கள் சொன்ன மாதிரி 5 ரூபா வருமானம் இருக்குது, அதை நான் இந்த முறையில் தான் செலவு செய்கிறேன். எப்படி, என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா போதுங்க, நான் இப்போ கடன் வாங்கினேன், கடனுக்கு 1 ரூபா செலுத்திடுறேன் அப்படிங்கிறாரு. 3வது காசை நான் கடனாக கொடுக்குறேன். 4வது இருக்கிற இந்த 1 ரூபாயை நான் தூக்கி எரிஞ்சிடுவேன் அப்படிங்கிறார், தூக்கி வீசி எரிஞ்சிடுவேன் அப்படின்றாரு. 5வது 1 ரூபா தான தர்மத்துக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என் செலவுக்கு 1 ரூபா சரிங்களா, நான் பட்ட கடன் என்னோட பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 1 ரூபா செலவு செய்கிறேன், கடன் கொடுக்குறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு 1 ரூபா கொடுக்குறேன், எதிர்காலத்தில் எனக்கு செய்வாங்க அப்படின்னு. அந்த தூக்கி 1 ரூபா எரிஞ்சிடும்னு சொன்ன பாருங்க, அது என்னுடைய அவசர கால தேவைக்கு. இது பாருங்க, பறனை இருக்குது வீட்டில், அங்கே 1 ரூபா தூக்கி எரிஞ்சிடுவேன், எனக்கு எப்போவாது அவசரத்தை அதுலேருந்து எடுத்துக்குவேன். அடுத்த 1 ரூபா தான தர்மம் யாருக்காவது இல்லைன்னு வரவங்களுக்கு அந்த 1 ரூபா கொடுத்துருவேன். இப்போ எனக்கு தேவையும் முடிஞ்சிச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன். அதிகமாக பணம் இருந்து அதில் நான் அவதி பண்ணணும் அவசியம் இல்லை, என்னோடய தேவைக்கான பணம் இருக்குது. எனக்கு 5 லட்சம் வருமானம் இருந்தாலையும் இதுதான் வழிமுறை, 5 ரூபா வருமானம் இருந்தாலையும் இதுதான் வழிமுறை. இப்போ நாம் எங்கே தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.